1 கொரிந்தியர் 10:5. அப்படி இருந்தும் 3-4 சேர்த்து வாசிங்க பார்ப்போம். மோசேயினால எகிப்திலிருந்து மீட்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றார்கள். எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள், ஞான போஜனத்தை குடித்தார்கள். அது யாருன்னா கிறிஸ்து தான் அந்த கண்மலை. அப்புறம் கிறிஸ்துவே. ம் 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 இங்க என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, ஆண்டவர் எகிப்திலிருந்து இஸ்ரவேலர்களை மோசேயை கொண்டு வெளியே எடுத்து நிறைய காரியங்களை அவங்களுக்கு அற்புதங்களை செஞ்சு எடுத்து நடத்திட்டு வரும்போது, இவ்வளவு அற்புதங்களை செஞ்சும் எகிப்துல இவ்வளவு அற்புதமா நடத்தியும் வனாந்தரத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் மேல ஆண்டவருக்கு பிரியம் இல்லைங்கிற, பிடிக்கலன்ட்டார். அப்படிலாம் என்ன அர்த்தம்னா, இவங்களை ஏன்டா நம்ம வெளியெடுத்தோம், அதாவது எகிப்திலேயே அடிமையா சாகாம விடாம இவங்களை வனாந்தரத்தை கூட்டு வந்துட்டு மன்னாவை சாப்பிட வச்சுட்டு காடையை கொடுத்துக்கிட்டு இவங்களை ஏன்டா எடுத்தோம் சை அப்படின்னு ஆண்டவருக்கு அவங்கள பிடிக்காம போயிருச்சு. எந்த ஜனங்களை பிடிக்காம போயிருச்சு? தேவன் யாரை ரட்சித்தாரோ, தேவன் எந்த ஜனங்களை ரட்சித்தாரோ அந்த ஜனங்களை பத்தி தேவனே சொல்றாரு, பட மூஞ்சில முடிக்க போட. இது எவ்வளவு பெரிய கொடூரம் தெரியுமா? இப்படி ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லிட்டாருன்னா, நீ மூஞ்சிலே முழிக்காது, நான் உன்னை பார்க்கவே கூடாது, நீ போயிடுறான் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய சாபம் தெரியுமா? அது எவ்வளவு பெரிய பாதுகாப்பு இன்மை தெரியுமா? முடிஞ்சு அப்படி ஒருத்தர் சொல்லிட்டு அப்படி ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா நீங்க வாழ்றதுக்கு பேசாம அப்படியே செத்துடலாம். ஏன்னா அதுக்கப்புறம் நடக்க போறது நரக வேதனை. ஆமேன்னு சொல்லுங்க. ஆண்டவருக்கு பிடிக்காம போயிருச்சான். அப்ப நான் புரிஞ்சுக்கிட்டது, தேவன் நம்ம மேல பிரியமா இருக்கிறது நாம நடந்துக்கிறத பொறுத்து. ஒத்துக்கலாமா? ஏன் அவங்களை பிடிக்காம போயிருச்சு? நடத்த சரியில்லடா. எப்ப பாரு மண்ணாவை காலையில திங்குது, நைட்டு முறுமுறுக்குது. கண்மலையில உடச்சி தண்ணி வந்து காலை நல்லா குடிக்குது, குடங்குடமா எடுத்து வச்சு குடிக்குது. சாயங்காலமானா அப்படிங்குது. பிடிக்கல. அவங்க நடந்துகிட்டது ஆண்டவருக்கு பிடிக்கல. அதான உண்மை. ஆண்டவருக்கு ஏன் பிடிக்காம போச்சு? அவங்க நடந்துகிட்டது சரியில்லை, அதனால ஆண்டவருக்கு பிடிக்கலை. அப்ப தேவன் நம்ம மேல பிரியமா இருக்கிறது நாம நடந்துக்கிறத வச்சு. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? நாம நடந்துக்கிறத பொறுத்துதான் ஆண்டவர் நம்ம மேல பிரியமா இருக்கிறதும் பிரியம் இல்லாம போறதும் இருக்கு. இது 1 கொரிந்தியர் 10:5 சொல்லப்பட்டிருக்கு. யோவான் 10 எடுங்க, 26-27 வாசிக்கலாம். யோவான் 10:26-27. ஆனாலும் உங்களுக்கு சொன்னபடியே, அண்டர்லைன் வேர்டு, நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாய் இராதபடியினால். சூப்பரா ஒரு டிவிஷனை காட்டுறாரு, ஒரு பிரிவை கொண்டு வர்றாரு. நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாய் இராதபடியினால். அப்ப இவர் மந்தையின் ஆடா இல்லைன்னா அப்ப இந்த ஆடு எந்த மந்தை? இது எந்த மந்தை? இந்த ஆடு எந்த மந்தை? யாருடைய மந்தை? கேள்வி கேட்டே போங்க, பதில் வரும். யாருடைய மந்தை இது? இராதபடியினால் என்னை விசுவாசியாமல் இருக்கிறீர்கள். இப்ப வராரு பாருங்க, என் ஆடுகள், என் மந்தையின் ஆடுகள் என் சத்தத்துக்கு கீழ்ப்படியும். ஏன்னா நான் என் ஆடுகள் இவைகள் என்பதை அறிஞ்சிருக்கிறேன். அவைகள் நான் முன்னால போக என் பின்னாலேயே வருது. நான் முன்னால பள்ளத்தாக்குல போனா ஐயோ பள்ளத்தாக்குன்ட்டு விலகி ஓடாம என் பின்னாலேயே வருது. நான் முன்னால ஒரு இருட்டு பகுதியில போனா ஐயோ இருட்டா இருக்கே இங்க போய் போறாரேன்ட்டு என்னை விட்டு வெளியே போகாம என் பின்னாலேயே வருது. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்துக்கொள்ள ஒருவனாலும் கூடாது. போதும். யோவான் 10:26-27 மட்டும் வாசிச்சாச்சுன்னா ஓகே. இங்க என்ன நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ட்ரூத், புரிய தவறின ட்ரூத், கண்டுக்காமல் பைபாஸ் பண்ணப்பட்ட ட்ரூத். அங்க இயேசு கிறிஸ்து தெல்ல தெளிவா பேசுறாரு.
ஒரு டிவிஷன் அங்க பேசுறார். நீங்கள் என் மந்தையின் ஆடுகளா இராதபடியினால் நீங்க என்ன செய்ய மாட்டேறீங்க, நம்ப மாட்டேறீங்க, ஒத்துக்க மாட்டேறீங்க. எப்ப பார்த்தாலும் என் மேல சந்தேகம், எப்ப பார்த்தாலும் எதிராவே இருக்கீங்க. என் வார்த்தையில உங்களுக்கு சந்தேகம் 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 தலைவிரிச்சு ஆடுது. எது வரைக்கும் எங்களுக்கு சந்தேகம் உண்டாக்குகிறீர்? நீர் கிறிஸ்துவானால் தெளிவா எங்களுக்கு சொல்லும் அப்படின்னு என்னை போட்டு அரட்டுறீங்க. நான் தெளிவா தான் சொன்னேன்ப்பா, நான் தெளிவா தான் சொன்னேன். இதுக்கு மேல எங்கிட்டு போய் தெளிவா சொல்றது? நான் தெளிவா சொல்லல அப்படின்னா இத்தனை நாடு என் கூட எப்படி வந்திருக்கோம்? அவங்க வந்திருக்காங்கல்ல, இந்த பாரு பாரு, நீ வரமாட்டேங்கிற. ஏன் வரமாட்டேன்னு தெரியுமா? பிரச்சனை என்கிட்ட இல்லை. நான் தெளிவா சொல்லலைங்கிறது மேட்ரு இல்லை, நீ என் மந்தையின் ஆடா இல்லைங்கிறதா மேட்ரு. என்ன சொன்னேன்? பிரச்சனை என்னட்ட கிடையாது, நான் தெளிவா தான் சொல்றேன், நான் தான் கிறிஸ்துன்னு. நான் என்ன வாயத்திற சொல்றது? நான் செய்யற ஒவ்வொரு செயலுமே உனக்கு காமிச்சு கொடுக்குது நான் தான் கிறிஸ்துன்னு. ஆனா நீ வார்த்தையும் கவனிக்கிறது இல்லை, என்னுடைய கிரியைகளையும் நீ கவனிக்கிறதே இல்லை. ஆனா என் சந்தேகம் உண்டாக்குறீங்க, என்னை போய் சொல்லிட்டு இருக்கிற. பிரச்சனை என்னட்டு தம்பி, நீ என் மந்தையின் ஆடா இராதபடினால நீ இந்த மாதிரி சேட்டையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற. ஆனா ஒண்ணு சொல்றேன், என் மந்தை நாடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். ஏன்னா அது நம்பும், கண்டிப்பா நம்பும். நான் பேசுறதெல்லாம் அதுக்கு பளிச்சு பளிச்சு பளிச்சுன்னு புரியும், நான் சொல்றதெல்லாம் தெளிவா தெரியும் அதுக்கு. ஆமென். இப்ப ஆண்டவரை ஒத்துக்கிறதும் ஏத்துக்கிறதும் நம்புறதும் அது ஆண்டவர் பிரச்சனையா யார் பிரச்சனை? அவர் மந்தையின் ஆடா இல்ல அவர் மந்தையில் இல்லாத ஆடாங்கிறதா இங்க பிரச்சனையே. அவர் தெளிவா தான் பேசுறாரு, அவர் எல்லாத்தையும் தான் பேசுறாரு. பைபிள் எல்லாருக்கும் பொதுதான், படைச்சவர் ஒருத்தர் தான், படைப்பாளி ஒருத்தர், எல்லா படைப்புகள்ட்டையும் அவர் பேசுறாரு. இப்ப சிலது ஏத்துக்குது, சிலது ஓடிடுது, ஏத்துக்க மாட்டேங்குது. பிரச்சனை எங்க இருக்கு? மந்தை நாடா மந்தை நாடு இல்லையாங்கிறதா மேட்ரு. சரி, இதை அப்படியே வச்சுக்கோங்க, முடிச்சிருவோம். இதை வச்சு இப்ப என்ன சொல்ல வரேன்னா, முதல்ல சொன்ன திருப்பி பாருங்க. அவர் நம்ம மேல பிரியமா இருக்கிறது நாம நடந்துக்கிறத பொறுத்து இருக்குங்கிறது மறுக்கவே முடியாது, உண்மை, மறுக்கவே முடியாது. ஆமாதான், ஆமென். ஆனா நாம நடந்துக்கிறது நாம யார் ஆடுங்கிறத பொறுத்து இருக்கு. முதல் பாயிண்ட் கிறிஸ்தவத்துக்கு வெளிச்சம், ரெண்டாவது பாயிண்ட் கிறிஸ்தவத்துக்கு மறைவு. சரி, அவர் நம்ம மேல பிரியமா இருக்கிறது நாம நடந்துக்கிறத வச்சு இருக்கு. சரிங்க, நாம நடந்துக்கிறது எதை வச்சு இருக்கு? நீ யார் மந்தையின் ஆடுங்கிறத வச்சு இருக்கு. சும்மா போட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க, முடியாது தம்பி. அதுக்கான எசக்கு, அதுக்கான பொட்டன்சியல், அதற்கான சோர்ஸ் நம்ம உன்கிட்ட இல்ல தம்பி, உன்கிட்ட இல்ல. அந்த சோர்ஸ் இல்லாம நீ பிறந்திருக்கிற, முடியாது தம்பி. ஆமே. தேவன் எல்லார் மேலையும் பாசமா இருக்கிறார், ஆனால் எல்லா மேலையும் பிரியமா இல்ல. கவனிங்க, ரெண்டுமே வேற வேற. ஒருத்தர் மேல தேவன் பாசமா இருக்கிறாரு, அன்பா இருக்கிறாருங்கிறது வேற. ஒருத்தர் மேல தேவன் பிரியமா இருக்கிறாங்கிறது வேற. பாசம் வேற, பிரிய வேற. பாசம் வச்சிருந்தாரு இஸ்ரவேல் மேல, ஆனா பிரியம்லாம் போயிடுச்சு. என்ன சொல்ல புரியுதுங்களா? இஸ்ரவேலர்கள் எகிப்துல இருந்தபோது தேவன் பாசம் வச்சு கூப்பிட்டாரு, பிரிய வச்சு இல்ல, பாசம் வச்சு கூப்பிட்டாரு. வெளியே வந்தா பிரியத்தை நாசம் பண்ணிட்டாங்க, பிரியம் இல்ல. அப்ப தேவன் எல்லார் மேலையும் பாசமா இருக்கிறாரு, ஆனா எல்லார் மேலையும் பிரியமா இல்ல. பிரியமா இல்லாததுனால அந்த பாசம் அவங்களுக்கு பிரயோஜனப்படல. அப்ப தேவன் நம்ம மேல வச்சிருக்கிற பாசம் நமக்கு யூஸ்ஃபுல்லா ஆகணும், பிரயோஜனமா இருக்கணும்னா அவர் நம்ம மேல பிரியமாவும் இருக்கணும். தேவன் நம்ம மேல பாசமா மட்டும் இருந்தா பத்தாது, என்னவா இருக்கணும்? பிரியமாவும் இருக்கணும். அவர் நம்ம மேல பிரியமா இருக்கணும்னா நாம அவருக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும். நாம அவருக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும்னா நாம அவர் மந்தையின் ஆடா இருக்கணும். இல்லாட்டினா வாய்ப்பில்லை ராசா. போர்வியா வருதா? வாய்ப்பில்லை.